ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகில் பிரபு விலாக்ஸ். இந்த வீடியோ எப்போ எடுத்தது அப்படின்னா ஊரில் உள்ள வீடியோ தான். ஊருக்கு வெக்கேஷன் போயிருக்கும்போது எடுத்த வீடியோ. இந்த வீடியோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணலை. அதுதான் இப்போ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ என்ன, நம்ம புது வீட்டில் 1 டே விலாக். எப்படி ஊரில் வந்து இருந்தோன்னு எங்களுக்கும் வந்து இதை பார்க்கும்போது ஊரில் சூப்பராக இருந்ததில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே அப்போ தான் எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணி விடுவோன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ தான் நம்ம மேல் வீட்டுக்கு வந்து சென்ட்ரிங் போட்டிருந்தாங்க. சென்ட்ரிங்னா அந்த கான்க்ரீட் போடுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, கான்க்ரீட் போட்டிருந்ததுனால வேலை எதுவும் நடக்கலை. ஒரு 22 டேஸ் வந்து ஃப்ரீயாக விடுவாங்க இல்லையா அந்த டைம். வானம் பறிக்கிறாங்களோ? வானம் பறிக்கும் போது தண்ணி வருமா? நம்மளுக்கும் அப்படி வரல. இல்லை தண்ணியே காணா. ஆமாம், இவ்வளோ தண்ணி வந்துருக்கு. இது நேற்று தோண்டியிருப்பாங்க போல. சரி வாங்க. அதுலேயும் தண்ணி கிடக்கா என்ன? இது வந்து ஷால் அப்படி இந்த சைடு அது போடு. வானம் பறிக்கும் நம்ம வானம் தாவு பறிக்கும் போது தண்ணி வந்துச்சா? வந்துச்சு. ஆமாம், பார்த்தீங்களா? நான் பார்க்கல, ஆனால் சொல்லாங்க. அதான் வந்து வானம் பறிக்கிறேன்னு சொல்லாங்களா, தவு பறிச்சுட்டு பேஸ்மெண்ட் போட. அதுக்கு தவு பறிக்கும் போது தண்ணி வந்துருச்சு. தண்ணி பாருங்க நிறையா கிடையாது. மச்சான் இங்கே வாங்கலாம் மீட்ரு. இதுவா சுச்சு? போடவா போடவா? ஓஸ் கீழே கிடக்கு, சும்மா போட்டு பார்த்துக்க. பர்மனெண்ட்டாக டெம்பரவரியாது. இது பர்மனெண்ட்டு தான். அது பட் மீட்டர் பாக்ஸ் மாற்றோம், சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். காம்பவுண்டுக்குள்ளே வருமா வெளியில் வருமா? இது காம்பவுண்டுக்கு வெளியிலாம் வரும், டோர் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். தள்ளி நில்லு, கிட்டக்க நிற்கக்கூடாது, தள்ளி அந்த பக்கம் நில்லு. ஏன்னா இப்போ இபி மெஷர்மெண்ட் எடுக்க வர்றவங்களாம் வீட்டுக்குள்ள வந்து எடுக்க இது கவர்மெண்ட் கமர்ஷியல். இப்போ இது கமர்ஷியலில் இருக்குது. நம்ம பில்டிங் கம்ப்ளீஷன் முடிச்சோன்னா அது வந்து சேஞ்ச் ஆகிடும். அது கார்டு என் பேரில் தான் இருக்கா? யார் பேரில் இருக்கா? நம்பர் எதுவும் தெரிய போகுது. கட் பண்ணிக்கலாம். மந்த்லி எவ்வளோ பில் வருது? 1500 மாதிரி வரும். 1500 எவ்வளோ பில் வருது மந்த்லி? 1500க்குள்ளே வரும். இந்த இது சென்ட்ரிங் போட்ட டைமில் தண்ணி அடிக்கிறது இருந்தால் கொஞ்சம் கூட வருது. இல்லாட்டி கொஞ்சம் கல் தெரியாது. அங்கிட்ட பக்கத்தில் உள்ள கோயிலில் ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு போல், திருவிழா. அதனால தான் இந்த மந்திரம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஹோமம் எதுவும் வளர்க்கும் போது அதான் அந்த சவுண்டாக இருக்கும். புது வீட்டில் வேலையே நடக்காட்டியும் நான் என் ஹஸ்பண்ட் வந்து ரெகுலராக டெய்லி வந்துடுவோம். வந்து ஒரு ஆஃப் டே ஆகுது, கொஞ்சம் நேரம்லாம் கிடையாது, ஒரு ஆஃப் டே ஆயிரும். ஆஃப் டே ஆகுது டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படி பேசிக்கிட்டு இருந்துட்டு உட்காந்து இருந்துட்டு தான் போவோம். ஏன்னா இங்கே வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் கிடைக்காது இல்லையா. நம்ம அடுத்த ஊருக்கு போகும்போது எல்லாம் வேலை முடிஞ்சிடும். எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் வந்து ஆசை இருக்கும் இல்லையா, நம்ம வீடு கட்டும் போது கீழே ஆரம்பிக்கிறது மேலே வரைக்கும் நம்ம கூடவே இருந்து பார்க்கணும். அதனால ஊரில் இருக்கிற டைமை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராகவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்துட்டு தான் போவோம். விளக்கு மட்டும் இருந்துச்சு, காணும் தெரியல எங்கே வச்சாங்க. இந்த இடமே அவ்வளோ பெரிய, சின்ன லேண்ட் போனால் அவ்வளோ பெரிய இடமா இருக்குல்ல. ஆமாம், பேசுகிறான் நான் கேட்குறாங்க. எல்லாம் படி போட்டாச்சு பாரு. இனிமேல் ஈஸியாக
ஆமாம் இதில் ஏறுறது நான் பயங்கள்ல ஆசையாக இருந்துச்சு போய் மேலே போய் பார்க்கணுன்னு. ஓமில் ஒரு நாள் தப்பி உட்காந்து குரங்கு சேட்டெல்லாம் பண்ணி ஏறி போயிட்டேன் மேலே. இறங்குறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மணி மேலே போகாத மணி, இங்கே வா. நீ ஏறி அவனே ஏறுவான். ஐயோ கல் மௌனி அங்கே நிற்கிறாங்கல்ல ஆடு. ஆமாச்சா என்னப்பா நீங்கள் நினச்ச மாதிரி வந்திருக்கா வீடு? இது நினச்ச மாதிரி வந்திருக்கு. அவங்களோட ஐடியாவும் சேர்த்து பண்ணி நம்மளோட ஐடியாவும் அவங்களோட ஐடியாவும் சேர்த்து பண்ணியிருக்காங்க. நல்லா வந்திருக்கு. ஃபினிஷிங்க்கு தான் இந்தமாதிரி நிறையா நம்ம யோசிக்கணும். நிறைய ஐடியாஸ் தேவைப்படும். நம்மளோட ஐடியாஸ் அப்புறம் பில்டர்ஸோடது வீடு ஃபினிஷிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஐடியாஸு நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், வீடியோஸில் பார்த்துருப்போம். அப்புறம் பில்டர்ஸோட ஐடியாஸு, அப்புறம் முக்கியமாக வந்து இன்டீரியர் பண்ணுறவங்களோட ஐடியாஸ். ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து ஒரு வீட்டோட ஃபினிஷிங் அமையும். ஸோ இன்டீரியர் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரமே இன்டீரியர் எத்தனை பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? 3 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். பட் 3 பேரா? 4 5 பேர் நிறைய பேர்ட்ட என்கொயரி பண்ணியிருக்கோம். பட் 3 பேரை செலக்ட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். ஸோ குவாலிட்டியாகவும் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 2 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் வந்து பில்டரோடது இல்லை, பில்டிங்கோடு அவங்க முடிஞ்சிடும். நம்ம அப்புறம் அந்த ஃபால் சீலிங், வால் ரூஃப் இதெல்லாம் வந்து தனியாக இன்டீரியர் ஒர்க் வந்து நம்ம தான் பார்த்துக்கறணும். அது நம்ம கொடுக்குற அமௌண்ட்டில் இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தனியாக பண்ணணும். எதாவது நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு, வால் சீலிங் இதுதான் மேஜராக. எதாவது நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணணும். நம்ம மேஜராக அவங்களோட ஸ்கோப்பில் இல்லாதது வந்து இன்டீரியர்ஸு, கபோர்டு, வால் சீலிங். ஸோ இதெல்லாமே நம்ம பண்ணணும், தனியாக பண்ணணும். ஸோ டைல் ஒர்க்கு, அதை பூசுறது, நில வைக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களோட எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸு அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து ஃபால் சீலிங் இன்டீரியர் சேர்த்து வந்துடும். இன்டீரியரில் சேர்த்து வந்துடும். வாட்டர் கிச்சனு, மாடலர் கிச்சன். ஸோ இதெல்லாமே தனியாக இன்டீரியர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்டீரியர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமௌண்ட் சொல்கிறாங்க. ஒருத்தர் 5 சொல்கிறாங்க, ஒருத்தர் 6 சொல்கிறாங்க, ஒருத்தர் 6.5 சொல்கிறாங்க, ஒருத்தர் 4.5 சொல்கிறாங்க. அதான் நம்ம உடன் போடுறதா ஐபிஎஸ்சி போடுறதான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருக்குது. இப்போ யாராவது போட்டிருந்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்குக்கு வந்து எது பெஸ்ட்டுங்கிறத வந்து சொல்லுங்கள். பார்க்குறவங்க யாராவது போட்டு போ மேலே போ சீக்கிரம் போ. ஏன்பா ரைட் சைடு பார்க்க வந்தாங்க? பார்த்தா பயமாக இருக்கும். மௌனி இப்போ தானே மேலே வர ஸ்டெப் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது? பின்னாடி போயிடாதீங்க பார்த்து. மௌனி எப்படி இருக்கு மௌனி? பாரு, நீ ஓடி விளையாடுறதுக்கு பாரு, எவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்கு பாரு. ஆனால் கொஞ்சம் செவர் ஹைட்டாக கட்டுங்க. ஹைட்டாக கட்டினா கட்டுவாங்க. ஆள் கட்டல இல்லை. ஹைட்டாக கட்டினா எப்படி நீ விளையாடுவ? ஏறி எட்டி பார்ப்பா. அப்புறம் நான் வந்து பெருசாக க்ளீன் பண்ணி விடுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணதில்லை. ஏன்னா எங்கள் மாமியார் இங்கே தானே இருக்காங்க. அதனால் அவங்க வந்து இது மாதிரி குப்பையெல்லாம் சேர்ந்துச்சுன்னா வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்குவாங்க, அவங்களே பார்த்துப்பாங்க. நான் போன டைம் அன்னைக்குன்னு வந்து அந்த கட்டை பிரிச்சு, அந்த சென்ட்ரிங் போட்ட கட்டையெல்லாம் பிரிச்சிருப்பாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் அந்த கட்டையில் உடஞ்சி போனது கிடந்ததுனால நான் கூட்டி விட்டேன். மற்ற நாள் ஃபுல்லாக அவங்க வந்து தான் ரெகுலராகவே வந்து பார்த்துப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.